ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் சுபஹர்னி. ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாம் இந்த பதிவு மூலமாக பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பதிவோடு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் இந்த வீடியோ பதிவோடு வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நான் உங்களுக்கு ஒரு கதையோட நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊருக்கு ஒரு மகா முனிவர் வந்திருக்கிறதா அந்த செல்வந்தர் கேள்விப்பட்ட உடனே அவர் எப்படியாவது அந்த முனிவர் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செல்வந்தர் தன்னோட குடும்ப உறுப்பினர் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த மகா முனிவர் பார்க்க போறாரு. அந்த மகா முனிவரை பார்த்த உடனே, ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்போ மகா முனிவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துறாரு. அப்ப செல்வந்தர் இருந்துட்டு, ஐயா நான் தானே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன், நீங்க என்ன எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே அப்படிங்கும்போது அந்த முனிவர் சரிப்பா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதுக்கு பதில் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது செல்வந்தர் சரிங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முனிவர் கேட்கிறாரு, நம்ம பொதுவா செடிக்கு நம்ம எங்க தண்ணி ஊத்துவோம் அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்கும்போது செல்வந்தர் ஐயா நம்ம வேர் பகுதிகளில் தானே தண்ணி ஊத்துவோம், கீழே தானே ஊத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக நம்ம அந்த இடத்துல ஊத்துறோம், அதாவது வேர் பகுதியில எதுக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்கிறாரு. அப்ப செல்வந்தர் சொல்றாரு, ஐயா ஒரு செடியில வேருக்கு நம்ம தண்ணி ஊத்தும் போது அந்த வேரின் மூலமா செடியினுடைய எல்லா பாகத்துக்கும் தண்ணி போகும், அப்பதான் அந்த செடி செழித்து வளர்ந்து அது ஒரு மரமாக மாறும் அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் சொல்லும்போது அப்பதான் முனிவர் சொல்றார், இப்ப நான் என்ன சொன்னேன், உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுலயே நீயும் இருக்கிறதுனால நீயும் அதுல அடங்கிருவ, அப்ப நீயும் நல்லா இருப்ப. அப்ப நம்ம என்னன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு எல்லாம் நடக்கணும், நமக்கு இது நடந்துடவே கூடாது அப்படின்னு நமக்கு மட்டும் சிந்திக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நலமோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வேண்டணும் அப்படின்ற மாதிரி அந்த முனிவர் சொல்றாரு. அப்ப நம்ம இந்த 2024 நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம சிறப்பா இருக்கணும், நம்ம தொழில் வளர்ச்சி அடையணும், நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நம்ம மட்டும் நம்மளை பத்தி வேண்டிக்காம எல்லாருக்கும் இந்த வருஷம் ஒரு இனிய வருஷமா அமையட்டும், எல்லாரும் இந்த வருஷத்துல அவங்க நினைச்ச எல்லா விஷயத்தையுமே அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் இந்த இனிய 2024 நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் 2024 நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாருமே வேண்டிக்கோங்க. உண்மையிலே நான் இந்த வீடியோல உங்க எல்லாரையும் திரும்ப பார்க்கறத நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.